என் புருஷன் கார்த்திக்க நான் தான் கட்டையால அடிச்சு கொலை பண்ணேன். இளவரசி நிரபராதி. அவளை விடுதலை பண்ணிடுங்க சார். கணவரை கொன்ற குற்றத்திற்காக அபியை 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். நிரபராதி இளவரசியை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அபி வழக்கினை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கிறேன். Next case after 10 minutes. Disperse. அபிதா, எப்ப இளவரசியை காப்பாத்தணும்னு நீ முன் வந்தியோ அப்பவே நீ அப்ரூவரா மாறிட்ட. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தன் புருஷன்னு கூட பார்க்காம நீ செஞ்சது பெரிய காரியம்மா. எஸ், நிச்சயமா சட்டம் கருணையான கண்களோட தான் உன்னை பார்க்கும். சென்டென்ஸை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சு, எவ்வளவு சீக்கிரம் உன்னை ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்றதுக்கு நான் பொறுப்பு. ஓகே? தேங்க்யூ மேடம். சுப்பிரமணி மேடம், உங்களையும் இளவரசியும் ஜோடியா கோயிலுக்கு கூட்டு போய் எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். மேடம், முதல்ல அபியை ஜெயிலில் ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறம் அண்ணியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கே மத்தியானம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் அண்ணியை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. எஸ் எஸ், உங்க டியூட்டி நீங்க செய்யுங்க. சரி, கூட்டிகிட்டு போ. நான் பார்த்துக்கிறேன். பிரேமா, அழாதப்பா. அது பாரு, உங்க அக்காவை நீயும் செஞ்சிருக்கிற காரியம் சாதாரண காரியம் கிடையாது, பெருமைப்பட வேண்டிய விஷயம். தவறுகளை வெளிப்படையா ஒத்துக்கிற மனுஷன் கடவுளுக்கு சமம்மா. நீ செஞ்ச இந்த அழகான ஒரு காரியத்தை அழுது அசிங்கப்படுத்திராதம்மா. இது பாரு, உங்க அக்காவை மனிதாபிமான அடிப்படையில கூடிய சீக்கிரம் நான் வெளியே கொண்டாந்துருவேன். ஓகே? தேங்க்ஸ் மேடம். சுப்பிரமணி, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். பிரேமாவை கொண்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு ஸ்வீட் பாக்ஸ வாங்கிக்கிட்டு என் சேம்பருக்கு வந்துருங்க. நம்ம இளவரசியை பார்க்க போய். சரி மேடம். ஓகே? வாங்க. போயிட்டு வாமா. வாங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா. சரிங்க மேடம். போயிட்டு வா. வந்துடுறேன் மேடம். அமுதா, வா மகா. ஹாய். உனக்கு தான் ஃபோன் பண்ணி பேசணும்னு நானே நினைச்சேன். நீயே வந்துட்ட. ஏன், ஏதாவது விசேஷமா? ஆமா, தமிழரசி மேடம் எங்க? நீ வந்த நேரம் உனக்கு நல்ல நேரம். அவங்க இல்லையேன்னு சந்தோஷப்படு. அவங்க பார்த்தா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஏன், நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டதுல டென்ஷன் ஆயிட்டாங்களோ? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அவங்க கேரக்டர் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. சீட்டிங் கேஸ்ல உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. என்னது? அப்ப நான் கிளம்புறேன். 6 மாசத்துக்கு அப்புறம் உன்னை மீட் பண்றேன். அதுக்குள்ள கோச்சுக்கிற? அத்தை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சாயந்தரம் தான் வருவாங்க. ஓ, அப்படியா? ஓகே, என்ன விஷயம்? அத்தை அவங்க ஃபிளாஷ்பேக் கதையெல்லாம் சொன்னாங்க. எப்படி அவங்களுக்கும் மாமாக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. அத நானே அசியூம் பண்ணிட்டேன் பூஜா. உங்க லாயர் மாமா காசுக்காக வாதாடுற கட்டிலம் காளையா இருந்திருப்பாரு. உங்க அத்தை சட்டத்தை குத்தகைக்கு எடுத்துக்கிட்ட குமரியா இருந்திருப்பாங்க. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போராட்டம் நடந்திருக்கும். அதாவது குட் வெர்சஸ் ஈவில். கடைசியில ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைடுங்கிற கதையா உங்க அத்தை கேஸ்ல ஜெயிச்சிருப்பாங்க.
வாழ்க்கையில தோத்துருப்பாங்க. அடி பாவி, அது எப்படி நேத்து ராத்திரி ரூம் வாசல்ல நின்னு ஒட்டு கேட்ட மாதிரியே எங்க அத்தையோட வரலாறு சொல்ற? நீ நேர ஒரு கோடு போட்டா நேஷனல் ஹைவே ரோடே போட்டுடுவா. அதான் இந்த மகா. அத்தை கதையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. அந்த டேர்னிங் பாயிண்ட் பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மியா? யார் இந்த புது கேரக்டர்? அதுதான் இன்னும் புரியாத புதிரா இருக்கு. சால்வ் ஆகாத சஸ்பென்ஸா இருக்கு. அத்தையும் மாமாவும் இப்பவும் கோர்ட்லயும் ரோட்லயும் மோதிக்கிறாங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் நானும் அத்தையும் மாமா வீட்டுக்கு போய் சண்டை போட்டோம். மாமா ஓவரா துள்ளினாரு. கடைசியில அத்தை லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை விட்டாங்க. மாமா அப்படியே ஆடி போயிட்டாரு. ஓ, இஸ் இட்? மாமா அத்தைக்கு பயப்படுறாரோ இல்லையோ, அந்த மர்ம மனுஷி லக்ஷ்மிக்கு பயப்படுறாரு. அதனால அந்த லக்ஷ்மி யாரு, எங்க இருக்காங்கன்னு நாம கண்டுபிடிக்கணும் மகா. நீ இத தமிழரசி மேடம் கிட்டே கேட்க வேண்டியதானே? கேட்டேனே, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ மகாவுக்கு மறுபடியும் வேலை வந்துருச்சுன்னு சொல்ற? ஆமாண்டி, லக்ஷ்மி யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அத்தை ஏன் அந்த ரகசியத்தை மறைக்கிறாங்க? மாமா ஏன் அந்த பேரை கேட்டாலே பயந்து நடுங்குறாரு? இதுக்கெல்லாம் விடை என்னன்னு நமக்கு தெரியணும்னா அந்த லக்ஷ்மி யாருன்னு தெரியணும். அதாவது தமிழரசி மேடமோட சந்தோஷமும் மோகன் சர்மாவோட சிண்டும் அந்த லக்ஷ்மி கையில தான் இருக்குன்னு சொல்ற. ஆமா. ஓகே பூஜா, அத கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைச்சுக்கோ. எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? இது பாருமா, என் சொந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுல தான் நான் கொஞ்சம் டம்மி. அடுத்தவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்கள துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்கிறதுல நான் பெரிய பிஸ்தா. அதனால அந்த மோகன் சர்மாவை ஒண்ணு இல்லைன்னு பண்றதா இந்த மகா முடிவு பண்ணிட்டான். இனிமே இந்த மகாவோட திருவிளையாடல நீ பாத்துக்கிட்டே இரு. வாங்க மேடம். வணக்கம் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் மேடம். வணக்கம். இளவரசியை கூட்டு போக வந்திருக்கோம். அவ போய் 10 நிமிஷம் ஆச்சே. போயிட்டாங்களா? ஆமா. நாங்க வந்ததானே. தேங்க்யூ வெரி மச். என்ன மேடம் இது? நாம வந்து கூட்டிட்டு போறோம்னு சொன்னோமே, அதுக்குள்ள எங்க போயிட்டா? நம்ம வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, வீட்டுக்கு தான் போயிருப்பா. வீல் கேட்ச் அது. என்னவோ மேடம். வாங்க சார். நீங்க தான் சுப்பிரமணியா? ஆமா. ரிலீஸ் ஆகி போன ஒரு அம்மா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன இது? என்ன மேடம் இது? என்ன? என் விடுதலைக்காக பாடுபட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. சொல்லப்போனா இது என் விடுதலை இல்ல. இந்த சுதந்திரம் தான் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய தண்டனை. யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் போறேன். சுப்பிரமணி வாழ்க்கையை விட்டு நான் விலகி போறேன். நீங்க தயவு செய்து யாரும் தேடாதீங்க. அதுதான் நீங்க செய்யற மிகப்பெரிய உதவி. இப்படிக்கு இளவரசி. ஏன் மேடம் இப்படி பண்ணிருக்கா? என்னப்பா இது புது குழப்பமா இருக்கு? சுப்பிரமணி, முதல்ல லீலாக்கு போன் போடுங்க. வீட்டுக்கு வந்திருக்காள கேளுங்க. தம்பி சண்முகத்துக்கு ஒரு போனை பண்ணி விஷயத்தை கேளுங்க. நாமளும் தேடலாம், அவங்களும் தேடட்டும். சரி மேடம். இளவரசி எடுத்த அவசர முடிவா தெரியுது. அவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுப்பா. சீக்கிரமா பிடிச்சிடலாம். சார், இந்த பக்கம் ப்ளூ கலர் புடவை கட்டிட்டு யாராவது போனாங்களா? அப்படி யாரும் பார்க்கலங்க. இந்த பக்கமாக தான் வந்திருப்பாங்க. வெள்ளையா மீடியம் ஹைட்ல இருப்பாங்க. இல்ல பார்க்கலங்க. அண்ணே, இந்த பக்கம் நீல கலர் சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணு போறத பாத்தீங்களா? இல்லப்பா, பார்க்கலப்பா. வயசு ஒரு 27 இருக்கும். இல்ல பார்க்கலங்க நான். சரி, எவ்வளவு நேரமா இங்க வண்டி நிக்குது? ஒரு அரை மணி நேரமா நிக்குதுப்பா. அப்படியா? சரிண்ணே. லீலா, மாமா,
ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை, எங்கே தேடியும் கிடைக்கல. சரி, அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ம், சரி. லீலா, நீ கொஞ்சம் என் கூட வண்டியில் வா. சரி மாமா. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க. சரிடா. வா லீலா. ஐயோ, வெயிட் போடுதே, குறைச்சாகணும். வாங்க அத்தை. அத்தை, எனக்கு ஒரு டவுட். ஏன் அத்தை, கர்ப்பிணி பொண்ணுங்க வலது கைய ஊனி எந்திரிச்சா ஆம்பளை புள்ள பொறுக்குமா, இல்ல இடது கைய ஊனி எந்திரிச்சா ஆம்பளை புள்ள பொறுக்குமா? அத்தை, இருமா ஒரு நிமிஷம். இது வேற டைரி. அக்கா, இளவரசி கேஸ் விஷயமா அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன், என்னாச்சு? இளவரசி காணாம போயிட்டாங்க. அம்மா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நன்றி கூட சொல்லாம என்ன தேட வேண்டான்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இளவரசி ஜெயில இருந்து காணாம போயிட்டாங்க. இல்ல இல்ல இல்லவே இல்ல சார். எனக்கு தெரிய வேண்டியது 4 பாயிண்ட் தான். இளவரசி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யாரு காரணம்? அடுத்தது, கடைசியா அவ கூட ஜெயில இருந்தது யார்? இளவரசிய யாராவது மிரட்டினாங்களா? அதுக்காக பயந்துகிட்டு அவ கண் காணாம போயிட்டாளா, இல்ல அவ கடத்தப்பட்டாளா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும், புரியுதா? நாளைக்கு ஒரு டைம் நான் ஜெயிலுக்கு வருவேன். யாரு கடைசி அவ கூட இருந்தாங்களோ அவங்கள நான் விசாரிக்கணும். தேங்க்யூ சார். அம்மா. அமுதா. அம்மா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சுமா. அந்த இளவரசியோட லெட்டர் இருக்கு பாரு, அது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வை. சரிம்மா. ஐம் சாரிம்மா, ஐ லாஸ்ட் மை கூல். என்னமோ கேட்டியே, என்ன கேட்ட? ஒன்றும் இல்லை அத்தை. இளவரசி பாருமா, எவ்வளோ பாடுபட்டு நான் அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். யாரையும் மதிக்காம அவ பாட்டுக்கு கண்காணாம போயிட்டா. சரி, என்ன மதிக்கலன்னா பரவாயில்ல, விடு. புருஷனை மதிக்கல, சரி, என்னமா அவங்களுக்குள்ள பர்சனல், அதை விடு. அந்த குழந்தை அது என்னமா பாவம் பண்ணிச்சு? அதை எப்படி விட்டுட்டு போக அவளுக்கு மனசு வந்துச்சு? அத்தை, இளவரசி ரொம்ப புத்திசாலி. அவ ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறான்னா அது அந்த நிமிஷம் எடுத்த முடிவா இருக்காது. ரொம்ப யோசிச்சு நிதானமா எடுத்த முடிவா தான் இருக்கும். நான் ஒத்துக்க மாட்டேம்மா. எத்தனை வருஷம் யோசிச்சாலும் எந்த தாயும் பெத்த பிள்ளைய அம்போன்னு விட்டுட்டு போலான்னு முடிவெடுக்க மாட்டா. குழந்தை பாதுகாப்புக்கு தான் அப்பா இருக்காரே. உங்ககிட்ட இளவரசி இது சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்காளா? இல்ல அத்தை, இளவரசி விடுதலை ஆவா அப்படின்னு யார் நினைச்சா? ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அவ சுப்பிரமணி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தா. அவர் ஜெயில்ல அவளை பார்க்க வந்தா பார்க்க விரும்பலன்னு சொல்லி அனுப்பிடுவா. ஆனா அதுக்கப்புறம் தனியா உட்காந்து அழுவா. பாவம் சுப்பிரமணி. ஒரு வழியா எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு நினைச்சாரு. அத முற்று பெறாத புள்ளியா ஆக்கிட்டு போயிட்டான். இத சும்மா விட மாட்டேன். இளவரசியை கண்டுபிடிச்சே தீருவேன். எங்க போயிட போறா? இந்த உலகம் சின்னது தானே, கண்டுபிடிக்கிறேன். ஓ, என்ன என்னம்மா, ஏன் அழற? நீ ஏன் அழற? நல்ல பொண்ணுல அழக்கூடாது. என் செல்லம்ல அழக்கூடாதுடா. என்னடா ஆச்சு உனக்கு? இங்க பாரு, நீ பட்டுக்குட்டில அழாதம்மா, அழாத செல்லம். சொன்ன கேளுடா. ஓ, என்னடா ஆச்சு உனக்கு? பசிக்குதா? அழாத செல்லம். தோ அப்பா வந்துட்டாங்க பாரு. கிருஷ்ணா எங்கம்மா? குழந்தைய தூக்கிட்டு கடைக்கு போயிருக்காரு மாமா. அழாதம்மா, இங்க பாரு, அப்பா வந்திருக்காரு பாரு. இங்க பாருடா. மாமா, அக்காவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லம்மா, தெரு தெருவா ஏரியாவா அலைஞ்சதுதான் மிச்சம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, எக்மோர், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அலைஞ்சு பைத்தியம் பிடிக்காத குறைதான். மனசு மாறி வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாளோங்கிற ஒரு நப்பாசல தான் இங்க வந்து. இவ ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கா?
அப்பாவையும் காணோம் அம்மாவையும் காணோம். இவ என்னதான் பண்ணுவா மாமா? சரி இவளை புடிங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். புடிங்க மாமா. ஏம்மா அழுதுட்டு இருக்க? உங்க அம்மா மறுபடியும் எங்கேயே காணாம போயிட்டான். உங்க அப்பா ஊர் பூரா தேடிக்கிட்டு வர. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏய், அழாதேன்னு சொல்றேல. உங்க அம்மாவை காணும்னா என்ன பண்ண சொல்ற? ஏன் அழுது அழுது இப்படி உயிரை வாங்குற? பாரு, நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அதை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஏய், புரியுதா உனக்கு? புரியுதா உனக்கு? புரியுதா உனக்கு? ஏன் அழுதுட்டே இருக்க? சொன்னா கேட்க மாட்டேன். அழுகை நிறுத்து. வாயை மூடுன்னு சொல்றல. வாயை மூடு. அழாத. அழுகை நிறுத்து. 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் மேல இருக்கிற கோவத்தை யார் மேல காட்டிட்டு இருக்கீங்க? அம்மா தொலைஞ்சு போனா குழந்தை என்ன செய்யும் பாவம்? நான் என்ன பாவம் செஞ்சேம்மா? அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அக்கா ஏன் இன்னும் என்ன வெறுக்கிறா? என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க அக்காவுக்கு நான் வளைஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இனிமே உடஞ்சு தான் விழணும், இல்ல ஒரு அடியா சாகணும். என்ன மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன மலீலா? கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல அந்த கார்த்திக் எங்களை பிரிச்சா. கொஞ்ச நாள் வீடு எங்களை பிரிச்சுது, அப்புறம் ஜெயில் எங்களை பிரிச்சுது. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அந்த கார்த்திக்கும் செத்து போயிட்டான், பிரச்சனையும் செத்து போச்சு, வறுமை விலகி போச்சு, வருமானம் கூடி போச்சு. வந்து நிம்மதியா நம்பிக்கையா அவளோட வாழலான்னு நினைக்கும் போது மறுபடியும் இப்படி ஒரு காரியத்தை உங்க அக்கா ஏமா செய்யணும்? ஜெயிலை விட மோசமான வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்துட போற. இந்த லெட்டர் பாரு, படி. இந்த சுதந்திரம் தான் எனக்கு கிடைச்ச தண்டனைன்னு எழுதியிருக்கா. ஒரு பொண்டாட்டி இப்படி எழுதி வச்சா இதை விட அசிங்கம் அவமானம் ஒரு புருஷனுக்கு வேற என்னமா இருக்கு? அக்கா ஏன் இப்படி எழுதுனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அதுக்காக நீங்க குழந்தைய அடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. உங்க அக்கா குழந்தைய வேண்டாம்னு நினைச்சு அதை தண்டிச்சா உனக்கு அது ஓகே. ஆனா நான் கோவத்துல 2 அடி என் குழந்தைய அடிச்சா உனக்கு சுருன்னு கோவம் வருது இல்ல? பாருமா, நான் திருந்தணும்னு நினைக்கிற உங்க அக்கா முதல்ல திருந்தணும். ஜெயில இருந்து வெளியே வர வரைக்கும் உங்க பொண்டாட்டியா இருந்த இளவரசி இப்ப ஓடி போனதோ எங்க அக்கா ஆயிட்டால. பொண்டாட்டி ரிலீஸ் ஆகுறான்னு தெரிஞ்ச உடனே என்னையும் இந்த புள்ளையையும் மறந்துட்டு காலையில எவ்வளவு வேகமா ஓடி போனீங்க. இப்ப வார்த்தைக்கு வார்த்தை உங்க அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லம்மா. நீயும் அவ ரத்தம் தானே, இப்படிதான் பேசுவ. நான் கிளம்புறேன். மாமா மாமா மாமா, மணி 4 ஆகுது மாமா. சாப்பிடாம எங்க போறீங்க? எங்கேயோ போறேம்மா, கோயில் கோயிலா போறேன், சத்திரம் சத்திரமா சுத்துறேன். முடிஞ்சா அப்படியே சன்னியாசம் வாங்கிக்கிட்டு காசி ராமேஸ்வரன் போய் தொலைறேன். மாமா இந்த பாருமா, என்ன தடுக்காத. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. அக்காக்கு புத்தி கோணல தான் இருக்கு. என்ன பண்றது? எல்லாமே சரியாயிடும் மாமா. நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. உங்க பொண்டாட்டிய தேடுறதுக்காவது உங்களுக்கு தெம்பு வேணும்ல? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். என்னவோ போங்க, அப்புறம் உங்க இஷ்டம். லீலா, லீலா. மாமா காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடலம்மா, பசிக்குது. என் மாமா பத்தி எனக்கு தெரியாதா? உடம்புக்கு தேவையில்லைனாலும் மனசுக்கு தெம்பேத்திட்டு வாழ்றவர் நீங்க. சரி வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி. அமுதா. அக்கா, குரல் கொடுத்திருந்தா நானே வந்திருப்பேனே. இந்தா காஃபி குடி. இல்ல பரவாயில்லக்கா. இந்தா புடி. தேங்க்ஸ்க்கா. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சுடிதார் கிழிஞ்சிருந்தது, தச்சிட்டு இருந்தேன். எங்க வா, என் கூட வா. அக்கா. ஏண்டி, தமிழரசி உனக்கு அம்மானா அருள் எனக்கு என்ன வேணும்? அண்ணா.
ம் அருள் உனக்கு அண்ணானா நான் உனக்கு என்ன வேணும்? அண்ணி. ம் அப்புறம் ஏன் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுற? ஏய் முறைய மாத்தாத என்ன? சரி அண்ணி. சரி வா. அக்கா விட இது நல்லதா இருக்கு. சரி உட்காரு. இந்தா சுடிதார் கிழிஞ்சிருந்தா அது ஏன் தைக்கணும்? இத போட்டுக்கோ. அண்ணி வேண்டாம் அண்ணி. ஏண்டி நான் போட்டதுன்னு பாக்குறியா? 1-2 தான் யூஸ் பண்ணிருப்பேன். நான் ஒரு ட்ரெஸ் பைத்தியம். வாங்கி வைக்கிறதோட சரி. நிறைய ட்ரெஸ் நான் போட்டுக்கிறதே இல்ல. எல்லாம் புது ட்ரெஸ் தான். இந்தா. இல்ல அண்ணி, என்ன இருந்தாலும் உங்களுக்குன்னு வாங்கினது. ஏய் இதுக்கப்புறம் நான் எங்கடி போட போறேன்? இந்தா இது இப்பவே நீ போட்டு காட்டுற சரியா? போட்டுட்டு வா. இந்தா புடி. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு. இரு. இனிமே இது உனக்கு தான். இல்ல வேண்டாம் அண்ணி. ஏய் எனக்கு நகை போட்டுக்கவே பிடிக்காது. நீ போட்டுக்கோ. இல்ல வேண்டாம் அண்ணி. ஏய் போட்டுக்கோன்னு சொல்றேன்ல. திரும்ப. அழகா இருக்கு. அமுதா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் அத்தை கிட்ட உரிமை கொண்டாடினதும் எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருந்துச்சு. அப்புறம் அத்தை உன்னை பத்தி நிறைய சொன்னாங்க. சின்ன வயசுல நீ ஒரு கொலை கேஸ்ல மாட்டினதும் ஜெயிலுக்கு போக இருந்ததும் அத்தை வந்து உன்னை காப்பாத்தினதும் சொன்னாங்க. சுனாமில உங்க அம்மா இறந்ததையும் சொன்னாங்க. அத கேட்கவே மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு விதத்துல நீயும் நானும் ஒண்ணுதான் அமுதா. 2 பேரும் அம்மா பாசத்தை முழுசா அனுபவிக்கல. சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துட்டோம். கடவுள் ஒரு கதவு மூடுனா ஒரு ஜன்னலையாவது திறந்து வைப்பாரு. சுனாமில நீ உன் அம்மாவை இழந்ததுனாலதான் கடவுள் உனக்கு எங்க உறவெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நீ அனாதன்னு நினைக்காத. இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தமிழரசி அத்தை உன்னை தான் மகளா நினைக்கிறாங்க. நான் உனக்கு அண்ணியா இருந்தாலும் உன் அக்கா ஸ்தானத்துல இருக்கேன். உன்னை என் தங்கச்சியா நினைக்கிறேன். எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ நீ வந்திருக்க. எங்க எல்லாரையும் விட்டு விலகி நிக்காத அமுதா. இது உன் வீடு சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்களும் அம்மாவும் என் மேல இவ்ளோ அன்பு செலுத்துறீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அத்தையோட வேதனைக்கெல்லாம் நீ ஒரு வடிகாலா இருந்தா போதும். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். நான் அம்மா கிட்ட போய் இந்த நெக்லஸை காட்டிட்டு வரட்டுமா? அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த நெக்லஸ் நான் தான். இதோட விலை என்ன தெரியுமா? தெரியுமா? 10 லட்சம் ரூபா. இது அவளுக்கு போட்டு விடணும்னு உன் மனசுல தோணிச்சு பார். அந்த மனசுக்கு விலையே கிடையாதுமா. இந்த வீடு வெறிச்சோடி கடந்த வீடு. இப்ப சந்தோஷம் அப்படியே மிளிரிக்கிட்டே வருது. இது எப்ப தெரியுமா கம்ப்ளீட் ஆகும்? என் பிள்ளை வந்த உடனே கம்ப்ளீட் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அத்தை. என் பிள்ளையும் வந்துருவான். ஆமா இல்லையா பின்ன? சரிம்மா வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். After you. After you too.
நிமிஷம் உள்ள வா. ஒரு நிமிஷம் உள்ள வா பிரேமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வாட்டு. என்னக்கா பிரேமா. என்னக்கா இந்த நேரத்துல? இல்ல பிரேமா, இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அக்கா. ஆமா பிரேமா, அவரோட வாழ்க்கையில இனிமே தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா, இது ஒரு தப்பான முடிவு. நீங்க உங்க புருஷனோட குழந்தையோட சேரணுன்றதுக்காக தான் எங்க அக்கா ஜெயிலுக்கே போனா. ப்ளீஸ், அதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிடாதீங்க. இல்ல பிரேமா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு அவர் மேல எந்த கோவமும் கிடையாது. அவரை தண்டிக்கிறதுக்கு நான் யாரு? என் கூட இருந்தபோது அவர் நிறைய கஷ்டப்பட்டுட்டாரு. அவர் நல்லா இருக்கணும். இப்ப அவர் நல்லா இருக்காரு. ஒரு நல்ல இடத்துல வேலை, நல்ல சம்பளம், அவர் நல்ல வசதியா இருக்காரு. இதெல்லாமே நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கிடைச்சது. இது எப்பவுமே அவருக்கு இருக்கணும். நான் அவர்கிட்ட மறுபடியும் போக விரும்பல. இந்த இளவரசி அந்த சுப்பிரமணியோட மறுபடியும் சேர முடியாது. இல்லக்கா, நீங்க அவரோட போய் சேர்ந்து வாழறதா நல்லது. இல்ல பிரேமா, நான் இனிமே அவரோட போய் சேர்ந்து வாழ்ந்தா சுப்பிரமணிய பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு எல்லாரும் அவரை ரொம்ப அவமானமா பேசுவாங்க. அக்கா, நீங்களா இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்றது பிரேமா, சில சமயம் சில விஷயத்த நம்ம மாத்தக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா கடைசியில அது நம்மள மாத்த வேண்டிய நிலைமை வந்துடும். நீங்களே ஏன் உங்களை இப்படி தண்டிச்சுக்கிறீங்க? நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. நீங்க அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே எல்லா பிரச்சனையும் தீந்துரும். கோயிலுக்குள்ள போய் நிக்கிறதுனால மட்டும் நிக்கிறவங்க எல்லாரும் பவித்திரமாயிட முடியாது பிரேமா. அந்த மாதிரி தான் இதுவும். அக்கா, எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு பிரேமா. இதுல யார் சரி யார் தப்புன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவரை தப்பு சொல்ல மாட்டேன். மனைவிங்கிற ஸ்தானத்தை நான் இழந்துட்டு தான் ஃபீல் பண்றேன். இப்போ இந்த நிலைமையில நான் அவர் கூட மறுபடியும் போய் வாழ விரும்பல. அக்கா, ஆனா சுப்பிரமணியம் அப்படி நினைக்கலையே. எனக்கு தெரியும் பிரேமா, நான் அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா என் கூட இருக்கிறப்போ அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலன்னு தான் சொல்றேன். குழந்தைய பத்தி யோசிச்சிங்களா? அவரோட முழு கவனமும் ராஜலட்சுமி மேலதான் இருக்கு. அவர் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அவர் எப்படி எனக்கு ஒரு நல்ல புருஷனோ அதே மாதிரி ஒரு நல்ல அப்பாவும் கூட. அதனால எனக்கு குழந்தைய பத்தி இப்போதைக்கு எந்த கவலையும் இல்லை. அப்போ உங்களோட வாழ்க்கை? அதை பத்தி முடிவு பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் தேவைப்படுது. அது வரைக்கும் நான் கொஞ்ச நாள் இங்க தங்கலாமா? என்னக்கா என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க? இல்ல பிரேமா, நான் இதுக்கப்புறம் எங்க போறது என்ன பண்றதுங்கிறத பத்தி முடிவெடுக்கணும். அதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு 2 நாள் தேவைப்படும். அது வரைக்கும் நான் அவர் கண்ணிலையும் இல்ல வீட்டுல இருக்கிற மத்தவங்க கண்ணிலையும் படக்கூடாது. அதான் இங்க தங்கிக்கிட்டான்னு கேக்குறேன். அக்கா, நீங்க இந்த வீட்டுல தங்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க எடுத்த முடிவு தான் சரியில்லை. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல பிரேமா, நான் நல்லா யோசிச்சுதான். அக்கா நிறுத்துங்க. வாழ்க்கைன்னா 1000 பிரச்சனை வரும் போகும். அது நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணாம இப்படி ஒரு முடிவு எடுத்தா எப்படி? இப்போ நீ என்ன இங்க தங்க சொல்றியா இல்ல தங்க வேண்டான்னு சொல்றியா? நீங்க எப்பவுமே என் கூட இருந்தா சந்தோஷம்தான். நான் எப்பவும் மனசுலயே தான் இருப்பேன். ஆனா இப்போதைக்கு ஒரு 2 நாள் உங்க வீட்டுல தங்கறதுக்கு இடம் கிடைச்சா போதும். சரி, உங்க இஷ்டம். சாப்பிட வாங்க. இல்ல பிரேமா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சுப்பிரமணி பேசுறேன். ஹலோ ஹலோ, யாருங்க? நான் சுப்பிரமணி பேசுறேன். நீங்க யாருங்க? ஹலோ. இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு சுப்பிரமணிக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. முடியல. என்ன முடியல? எதுவுமே முடியல. குப்புற படுக்கணும்னு ஆசையா இருக்கு, முடியல. அவஸ்தையா இருக்கு, எரிச்சலாவும் இருக்கு. அப்படியா?
இந்த நேரத்துல இப்படிதான் இருக்கும். அமுதா, எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ஆம்பளை புள்ள பொறுக்குமா பொம்பளை புள்ள பொறுக்குமான்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். அண்ணி, என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறதுல தானே த்ரில்லே இருக்கு. ஆமா. இதோ அம்மா வந்துட்டாங்க, அம்மாவே சொல்லுவாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்களா? எனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அத்தை. எனக்கு ஆம்பளை புள்ள பொறுக்குமா பொம்பளை புள்ள பொறுக்குமான்னு தெரியணும். உனக்கு என்ன பிள்ளை வேணும் சொல்லு. அதை என்னால டிசைட் பண்ண முடியலையே. ஆம்பளை புள்ள வேணும்னு தோணுது, அதே சமயத்துல பொம்பளை புள்ள வேணும்னு தோணுது. அதனாலதான் கேக்குறேன். அப்ப காயின் டெஸ்ட் எடுத்தாகணும். காயின் டெஸ்டா? அது என்ன புதுசா இருக்கு? இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். என்ன டெஸ்ட் அது? எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்களே. இப்ப சொல்லித்தரேன். உன் வாழ்க்கையில இத பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு குழப்பம் வர்றப்ப, இது சரியா அது சரியான்னு தடுமாற்றம் வர்றப்ப, இது வேணுமா அது வேணுமான்னு மனசு அலப்பாயிரப்ப இந்த காயின் டெஸ்ட பண்ணு. ஒரு தெளிவு கிடைக்கும் உனக்கு. அது என்னம்மா டெஸ்ட்? ஒரு காயின் கூட. என்ன காயின்? எனி காயின். எனி காயினா? ஓகே. ஆஹா, சரி. உனக்கு இப்ப என்ன தெரியணும்? எனக்கு ஆம்பளை புள்ள பொறுக்குமா பொம்பளை புள்ள பொறுக்குமான்னு தெரியணும். ரெண்டும் வேணும்னு தோணுது, ஆனா சரியா முடிவு பண்ண முடியல. ஓகே தென். தலை விழுந்தா ஆம்பளை பிள்ளை, பூ விழுந்தா பொம்பளை பிள்ளை. சரி, ஓகேவா? ஓகே. ரெடி ஃபார் தி டெஸ்ட்? ரெடியா? ரெடியா? இது பாரு, தலை விழுந்தா ஆண் பிள்ளை, டெயில்ஸ் பொம்பளை பிள்ளை. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதெல்லாம் இல்ல. ரெடி ரெடி ரெடி. 1 2 3. ஓகே, டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஐயோ அத்தை, என்ன நீங்க பாட்டுக்கு ரிசல்ட் சொல்லாம போறீங்க? அதான் காயின் டெஸ்ட். ரிசல்ட்டே உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு புரியல. பூ விழுந்ததா தலை விழுந்ததான்னு காட்டினா தானே தெரியும். அதாம்மா இந்த காயின் டெஸ்ட். இந்த காயின் டெஸ்ட்ல ரிசல்ட் முக்கியம் இல்ல, டெஸ்ட் தான் முக்கியம். அப்படின்னா? அதாவது நான் காயினை டாஸ் பண்ணல. ஆமா. அப்ப நீ அவசர அவசரமா ஏதோ வேண்டினல்ல? ஆமா. என்ன வேண்டின? அது வந்து கடவுளே தலை விழணும்னு வேண்டிக்கிட்டேன். அதான் ரிசல்ட். என்ன? அதான் நான் சொன்னேனேம்மா, இது ஒரு மனோ தத்துவ விளையாட்டு. அதாவது நம்ம மைண்ட் யூசுவலா ஒரு முடிவை எடுக்கும், கிளியராவே எடுக்கும், எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம. பட் என்ன பண்ணும், வேற சில விஷயங்கள்லாம் நம்ம மைண்டை குழப்பி விட்டு இந்த முடிவை அப்படியே மூடி வச்சிரும். அப்ப இந்த டெஸ்ட் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த மூடி இருக்கிறதெல்லாம் பிரிச்சு விட்டு நம்ம என்ன முடிவு எடுத்தோமோ அதெல்லாம் கிளியரா அப்படியே காட்டும். இப்போ அந்த காயினை டாஸ் பண்ணும்போது நீ அவசர அவசரமா ஒன்னு ப்ரே பண்ண தெரியுமா? என்ன? உன் ஆசைதான் நீ ப்ரே பண்ண. தலை வேணும், ஏன்னா ஆண் பிள்ளை வேணும்னு. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த காயின் டெஸ்ட் பண்ணும்போது உன்னுடைய விருப்பம் அப்படியே வந்து ரிசல்ட்டா விழுது. தட்ஸ் ஆல். சூப்பர்மா. ஓகே மேடம். வணக்கம் மேடம். சுப்பிரமணி சொல்லுங்க. இளவரசி கிடைச்சிட்டாளா? இல்ல மேடம், எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட வந்தாளான்னு. இல்ல, இங்க வரலப்பா. வந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பேனே. வேற ஏதாவது தகவல் தெரியுமான்னு. இன்னும் இல்லப்பா. ஜெயிலர் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவ ஜெயில தங்கின கடைசி நாள் ராத்திரி தான் இந்த முடிவை எடுத்திருக்கணும். கூட செல்லுல யார் தங்கினாங்கன்னு தெரியல. போய் விசாரிக்கிறேன்ப்பா. நீங்க மனசு தளராதீங்க. ஏதோ சின்ன கோவத்துல தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. நிச்சயமா திரும்பி வந்துருவாங்கப்பா. சரிங்க மேடம், நான் மறுபடியும் கூப்பிடுறேன். இன்னைக்கு கோர்ட் முடிஞ்சதும் ஜெயில போய் இளவரசி பத்தி விசாரிக்கணும். சரிம்மா. கூட செல்ல யார் இருந்தாங்கன்ற பத்தி விசாரிக்கணும். மறந்துடாத. சரிம்மா. சார், ஆர்டர் ப்ளீஸ். ஓகே, 1 lime juice ப்ளீஸ். Hey Roshan. Hey Roshan. Hi, how are you? Arvind, long time we didn't meet here. Yeah. Okay. Where were you all these days? Huh? I was கொஞ்ச நாளைக்கு abroadல இருந்தேன். Is it? Yeah. College daysல மீட் பண்ணது. So, what are you doing now? Nothing. No job.
ஹேய், காலேஜ்ல நீ பெரிய அடிதடி பார்ட்டி, நீ எப்படி வேலை இல்லாம இருக்கிற? தெரில. ஏன் உனக்கே நிறைய எடுபடி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன், உனக்கு தெரியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் யூ கேன் டூ சம் ஃபேவர் ஃபார் மீ. இல்லை, வாட் கைண்ட் ஆஃப் ஃபேவர்? ஏதாவது வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுவியா? காசு கொடுத்தா எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுவேன். ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதானே? ஏண்டா இதை போய் இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் கூட இடையில ஃபிலோமினான்னு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவள் கூடயே இருந்து டார்ச்சர் பண்ணி அவகிட்ட இந்த காசெல்லாம் அடித்தேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி ஜெயிலுக்கெல்லாம் போய் ரொம்ப த்ரில்லாக இருந்திருக்குமே. கரெக்டு தான், கசப்பான அனுபவம். உள்ளே போய் வெளியே வந்து திருந்தி வாழணும், நல்லவனாக இருக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது இப்படிலாம் நினச்சேன். ஆனால் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொன்ன மாதிரி முடியலை. லூசாடா நீ? ஏன் நம்ம திருந்தணும்? லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட் மேன். உயிர் வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பழமொழி சொல்றதுலாம் ஒரு குறைச்சலும் இல்லை. டப்புக்கு என்ன பண்ணுவேன்? when I'm here, why you fear? உன்னோட தேவைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்கிறேன். நான் சொல்றத மட்டும் செய். சரி, லீவ் ஆல் தீஸ் திங்ஸ். ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணணும். யூ டோல்ட் சம்திங் ரைட்? யா. அந்த பொண்ணு பேரு நிஷா. ஒரு ஷார்ட் டேர்ம் என்னோட ஒய்ஃபாக இருந்தா. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துருவான்னு நினச்சேன். ஃபார்ச்சுனேட்லி பொழைச்சிக்கிட்டா. அவளுக்கு என்னை பற்றி உண்மையெல்லாம் தெரியும். அதெல்லாம் எங்கே வெளியே சொல்லி நான் மாட்டி போகணுன்னு பயமாக இருக்கு. முடிச்சிடவா? நோ, அது அவ்வளோ சுலபம் இல்லை. அவள் கூட ரவுடி மாமா ஒருத்தன் சுற்றிக்கிட்டே இருக்கான், நிழல் மாதிரி துரத்திக்கிட்டே இருக்கான். இந்த டைமில் அவளை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த மாமனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடுறேன். இல்லை, அவன் பேர் நிர்மல், நிஷாவோட சொந்த அக்கா புருஷன். பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அவன் பலம் என்ன, அவன் யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் பின்னாடி பெரிய கதையே இருக்கு. என்ன கதை? லீவ் இட் ரோஷன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ நிஷாவை மட்டும் ஃபாலோ பண்ணு, மற்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த பொண்ணோட ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு ஃபோனில் சொல்கிறேன். இது இப்போதைக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோ, சரியா? ஓகே. சார், ஒரு கட்டை கொடுத்தீங்க. இந்த மாதிரி உங்கள் மூலியமாக எனக்கு பல கட்டுகள் வந்து சேரணும். நானும் சார் லெவலுக்கு பெரிய ஆளாகணும். டேய், அதுக்கு நீங்கள் தான் உதவி. போதும், நான் புகை தாங்க முடியல, உட்கார்ற. காலேஜ் டேஸில் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதனால let us rock. Sure. We are joining after a long gap. Let us start to work. Your work is done. Okay, I got to go. Okay. Yeah, sure. I'll message you later. Yeah. பிரேமா, எப்படி இருக்க? என்னை பற்றி என்னக்கா, நீ எப்படி இருக்க? இத்தனை நாளைக்கு அப்புறம் நேற்று தாண்டி நான் நிம்மதியாக தூங்கினேன். என் கூட இருந்த குற்ற உணர்வு போயிடுச்சு, மனசும் அமைதியாயிடுச்சு. இங்கே கற்றுக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஏதாவது தொழில் கற்றுக்க போகிறேன். என்னக்கா நீ இன்னமும் இனிமே காலம் பூரா ஜெயிலே செட்டில் ஆக போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க? உன்னை நம்பி நான் ஒருத்தி இருக்கேன். இனிமே நீ என்ன நம்புறத விட உன்னை நம்பு பிரேமா. அக்கா, நீ அப்ரூவரா மாறிட்ட. அதுவும் இல்லாம நீ இளவரசி அக்காவோட கற்பை காப்பாத்துறதுக்காக தான் இந்த கொலையை செஞ்ச. மனிதாபிமான அடிப்படையில் உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கிடைக்கும். உனக்கு கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலான்னு இளவரசி அக்கா சொல்லியிருக்காங்க. பிரேமா, இளவரசி காணாம போயிட்டாலுமே, அது உனக்கு தெரியுமா? உனக்கும் தெரிஞ்சு போச்சா? தமிழரசி மேடம் வந்து ஜெயிலரையும் இன்னும் சில கைதிகளையும் விசாரிச்சுட்டு போனாங்க. இளவரசி இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. நம்ம வீட்டில் தான். ஆமா, அவங்களுக்கு மறுபடியும் சுப்பிரமணியோட வாழறதுல விருப்பம் இல்லையா. 2 நாள் நம்ம வீட்டில் தங்கிக்க விருப்பப்பட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அவ குடும்பத்தை பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு தான் நான் ஜெயிலுக்கு வந்தேன். அக்கா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க மனசு மாறா மாதிரியே தெரியல. நான் இளவரசியை சந்திக்கணும்.
கூட்டிட்டு வரியா? அவங்க ஊருக்குள்ள தலை கட்டாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இளவரசிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்படியாவது அவளை இங்கே கூட்டிட்டு வா. சரிக்கா, அதுக்கு முயற்சி பண்றேன். ஆமாம் பிரேமா, இனிமே நீ வருமானத்துக்கு என்ன பண்ண போற? வீட்டு மாடி போஷனை வாடகை விட்டுடு. அதில் வர்ற வருமானம் போதும் உனக்கு. நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். உன் கல்யாணத்தை பற்றி. சரி, நான் கிளம்புறேன். ஏய், உன் கல்யாணத்தை பற்றி ஏதாவது யோசிடி. பிரேமா, பூஜா, உன் கல்யாண நாள் நல்ல நாள். ஆர்த்தி எடுத்துக்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, குனியாத. அத்தை. என்னம்மா? கொஞ்சம் இப்படி உட்காருங்க. தோ. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.